சடன் பிளானாக சென்னைக்கு பக்கத்தில் ட்ரிப்பு போகணும் அப்படின்னா எல்லார் மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வரது வந்து பாண்டிச்சேரி தான். ஸோ நானே ஹஸ்பண்டும் ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் அதுமா பாண்டிச்சேரி கிளம்பி போயிட்டோம். அங்கே வந்து ஆரோவில்க்கு 5 o'clock போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் விசாரிச்சதில் 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் ஏர்லியாக போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 3:30க்கெலாம் கிளம்பி போயிட்டோம். போகிற வழியில் அந்த ஃபாரஸ்ட்டில் இளநீ குடிச்சிட்டு ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும். ஆரோவில் போயிட்டு அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணுன்னு சொன்னாங்க. ஸோ போயிட்டு ரிட்டன் வரும்போது நமக்கு வந்து அவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே வாங்கலை அவங்க. உள்ளே போகும்போது ஆரோவிலோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அது எல்லாமே ஒரு ரூமில் இருந்தது. அது எல்லாமே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மெயினாக அதோட மேப் வந்து கொடுத்துருந்தாங்க. மேப் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வுட்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் இதுதான் அந்த ஏதோ பால், குளோபல் பால் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த குளோபல் பால் எல்லாமே பார்த்துட்டு இதுதான் அந்த மேப்பு. ஸோ அந்த மேப்புக்கு அந்த சென்டரில் இருக்க தான் பால். இதெல்லாமே என் ஹஸ்பண்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், அவர் நிறைய வாட்டி போயிருக்கார் போல். நாங்கள் கூட கொக்கோவும் தூக்கிட்டு போனோம், அவன் நல்லா சமத்தாக வந்துட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு உள்ளே நான் சொன்னால ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணுன்னு சொல்லிட்டு, நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஈவினிங் அந்த 2 o'clock மேலே போங்க, ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்